ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் ட்வின் சேனல். இந்த வீடியோவில் நாம் இந்த 2 ரோல் பிஸ்கட் நாட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எனக்கு 2 ரோல் செலவாச்சு. நான் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், மெரூன் அண்ட் சாண்டல். 2 கலர் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட் மேக் பண்ணியிருக்கேன். இதனுடைய ஃபுல் டுட்டோரியல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு 10 அடியில் மெரூன் கலர் 24 வயரும், 10 அடியில் சாண்டல் கலர் 24 வயரும், மொத்தம் 48 வயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணது போக மீதம் உள்ள வயர் இந்த அளவுக்கு இருக்குது. மெரூன் கலர் இந்த அளவுக்கு இருக்குது, சாண்டல் கலர் இந்த அளவுக்கு இருக்குது. இது ஹேண்டில் போகிறதுக்கு சரியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு பேப்பரில் சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, மெரூன் கலர் வயரில் ஒரு 4 வயர் எடுத்து நம்ம அதில் ஒரு பிஸ்கட் நாட் போடணும். 4 வயராக எடுத்து இந்த 24 வயரையும் நம்ம பிஸ்கட் நாட் போடணும். அதே மாதிரி சாண்டல் கலர் வயரையும் 4 வயராக எடுத்து பிஸ்கட் நாட் போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். இதுக்கு 4 வயரை ஈக்குவலாக மடிச்சுக்கணும். இப்படி ஈக்குவலாக மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மடித்த 2 வயர் இருக்கு இல்லையா, அதை உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இப்படி நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க. கட்டை விரலில் இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்களுடைய ரைட் ஹேண்டில் 3வது வயர் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மொதல் 2 வயர் இருக்கும் இல்லையா, அந்த 2 வயருக்கு மேலே இந்த 3வது வயரை இப்படி சேர்த்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வயருக்கு கீழேயும் மேல் பக்கமும் இருக்கும், கீழ்ப்பக்கம் இருக்கும். இது மேல் பக்கம் கொஞ்சம் வளவலன்னு இருக்கும், கீழ்ப்பக்கம் கொஞ்சம் உங்களுக்கு சொரசொரப்பாக இருக்கும். அந்த கீழ்ப்பக்கத்தை இப்படி மேலே இப்படி தூக்கி விடணும். இப்படி பிடிச்சிக்கோங்க. மேலே தூக்கி விட்டுட்டு உங்களுடைய இன்னொரு விரலை இப்படி பிடிச்சிக்கோங்க, பின்னாடி இப்படி வச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வயருடைய கீழ்ப்பக்கத்தையும் அதே மாதிரி இப்படி மேலே இப்படி தூக்கி விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு கட்டை விரலை நல்லா அப்படி அமுத்தி பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 3வது வயருடைய கீழ்ப்பக்கம் இருக்கும் இல்லையா, அதை அப்படி எடுத்து இந்த 2 வயருக்குள்ளேயும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். ரெண்டு வயருக்குள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3வது வயர் இப்படி கீழே இப்படி இறக்கி விட்டுக்கோங்க. இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி பின்னாடி இப்படி மடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 வயரை அதை இப்படி கீழே இப்படி இறக்கி விட்டுக்கோங்க. இறக்கி விட்டுட்டு 4வது வயர் இருக்கு இல்லையா, 4வது வயரை இந்த 2 வயருக்கு மேலே இப்படி சேர்த்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கி விட்ட வயர் இருக்கு இல்லையா, அதை இப்படி மேலே தூக்கி விட்டுட்டு இப்படி பின்னாடி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த 4வது வயருடைய கீழ்ப்பக்கம் இருக்கு இல்லையா, அதை இந்த 2 வயருக்கு உள்ள இப்போ இன்சர்ட் பண்ணிக்கணும். 4வது வயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி நாட்ஸை டைட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் இறுக்கமாக நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்கட் நல்லா கிடைக்காது. ஸோ ஓரளவு நீங்கள் கரெக்டாக இப்படி லைட்டாக அப்படி பண்ணிக்கோங்க, சரியாக வரும். அதுக்கப்புறம் இந்த 2 வயரையும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த 2 வயரையும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கிட்டு அதே மாதிரி இந்த 2 வயரையும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த 2 வயரையும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மெரூன் கலர்லையும் நம்ம எப்படி பிஸ்கட் நாட் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 வயரை நான் அந்த மாதிரி ஈக்குவலாக மடித்து வச்சுருக்கேன். 2 வயரை 2 வயரை உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது வயரை இந்த 2 வயரையும் இப்படி சேர்ந்த மாதிரி இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வயருடைய கீழ் பக்கம் இருக்கு இல்லையா, அதை இப்படி மேலே தூக்கி விடணும். தூக்கி விட்டுட்டு இப்படி பின்னாடி இப்படி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வயருடைய கீழ் பக்கம் இருக்கு இல்லையா, அதையும் இப்படி மேலே இப்படி இப்படி வச்சு இப்படி பின்னாடி பிடிச்சிக்கணும்.
பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 3வது வயருடைய கீழ்ப்பக்கம் வந்து எடுத்து இந்த 2 வயர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படி நல்லா கீழே இப்படி இறக்கி விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்புறம் மேலே அப்படி தூக்கி விட்டோம் இல்லையா, அந்த வயரை வந்து இந்த 2 இது வழியாக அப்படி பின்னாடி 2 வழியாக அப்படி கீழே இப்படி இறக்கி விட்டுக்கணும். இறக்கி விட்டதுக்கப்புறம் நம்மளுடைய 4th வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த 2 வயருக்கு மேலே இப்படி சேர்ந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு அடுத்து வந்து இந்த கீழே இறக்கி விட்ட 2 வயரை இப்படி மெதுவாக அப்படி மேலே ஏற்றி விட்டுறணும். ஏற்றி விட்டுட்டு இப்படி பின்னாடி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 4th வயர் இருக்கு இல்லையா, அந்த வயருடைய கீழ்ப்பக்கத்தை இப்படி எடுத்து இந்த 2 வயருக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இப்போ நம்ம பிடிச்ச வயரை கொண்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்படி டைட் பண்ணிக்கோங்க நாட்ஸை. இப்போ நம்மளுக்கு ஒரு பிஸ்கட் நாட் கிடச்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லா வயசையும் பிஸ்கட் நாட் ஃபுல்லாக மேக் பண்ணுங்கள். மேக் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். கட் பண்ண வயரில் ஒரே கலரில் இருக்கிற 4 வயர் எடுத்து பிஸ்கட் நாட் மேக் பண்ணதில் மெரூன் கலரில் 6 பிஸ்கட் நாட்டும் சாண்டல் கலரில் 6 பிஸ்கட் நாட்டும் மொத்தம் 12 பிஸ்கட் நாட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த பேஸ்கெட்டுடைய பேஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெரூன் கலரில் 3 பிஸ்கட் நாட்டையும் அதுக்கப்புறம் 6 சாண்டல் கலர் வச்சு பிஸ்கட் நாட்டில் நம்ம மேக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு 3 மெரூன் கலர் வச்சு மேக் பண்ணணும் பேஸு. இப்போ அதுக்கு 3 மெரூன் கலர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 3 மெரூன் கலரில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 இருக்கு இல்லையா, 2 முதல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு இந்த இது வந்து இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகும். இந்த கிராஸ் ஆகிற இடத்துல இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பிஸ்கட் நாட் வரும். அதே மாதிரி கீழேயும் ஒரு பிஸ்கட் நாட் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வயர் இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிட்டு 2 வயரையும் இப்படி மடக்கிக்கணும். இப்படி மடக்கிட்டு அப்புறம் இங்கே கிராஸ் அப்படி வைக்கிற இடத்துல இந்த நாட் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த 2 இதையும் நம்ம இப்படி சேர்ந்த மனைக்கு இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த 2 வயருடைய கீழ்ப்பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி மேலே இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு இப்படி பின்னாடி இப்படி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு வயரை இப்படி தூக்கி விட்டுட்டு பின்னாடி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்மளுடைய சுற்றணும் இல்லையா, அந்த வயரை வந்து அப்படியே எடுத்து இந்த 2 வயருக்குள்ளேயும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த 2 லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்படி கீழே இறக்கி விட்டுக்கோங்க. இப்படி கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்க இன்னொரு வயர் வரும் இல்லையா, கிராஸாக வச்சரில் அந்த வயரை எடுத்து இந்த 2 வயர்லையும் இப்போ நம்ம இப்படி சுற்றிக்கணும். இப்படி சுற்றிட்டு கீழே இறக்கி விட்டோம் இல்லையா, அந்த 2 வயரை எடுத்து இப்படி மேலே இப்படி வச்சுக்கோங்க. இப்படி மேலே வச்சுட்டு இப்படி அடியில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சுத்தின வயருடைய கீழ்ப்பக்கம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த 2 லூப்பில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே எல்லா பக்கமும் டைட் பண்ணணும். எல்லாம் கொஞ்சம் கேப் வராமல் நெருக்கமாக வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி கீழேயும் கிராஸ் ஆகிறதுல நம்ம ஒரு பிஸ்கட் நாட் மேக் பண்ணிக்கணும். அதுக்கு எப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பிட்டு இப்படி கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு பிஸ்கட் நாட் நம்ம மேக் பண்ணணும். இப்போ இந்த வயர் இப்படி மடக்கிக்கணும். பக்கத்தில் உள்ள வயர் இருந்தது இல்லையா, அதில் உள்ளதை இந்த 2 வயர்லையும் இப்படி சுற்றிக்கணும். இப்படி கொஞ்சம் நெருக்கமாக வச்சே போடுங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ள வயரை வந்து இப்படி மேலே இப்படி தூக்கி விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த சுத்தின வயர்களே அதோடைய கீழ் பக்கத்து இந்த 2 லூப்களையும் நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணிக்கணும்.
இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி இறக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச வயர் இருக்கு இல்லையா, 2 வயர், அதை வந்து இப்படி கீழே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் இன்னொரு வயர் இருக்கு இல்லையா, நம்ம கிராஸ் ஆன இன்னொரு வயர் பிஸ்கட் நாட் இன்னொரு பக்கத்தில் உள்ளது வந்துச்சுல, அதை வந்து இப்படி எடுத்து இப்படி ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கீழே இறக்குன வயரை வந்து இப்படி மேலே இப்படி ஏற்றி விட்டுக்கோங்க. ஏற்றி விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோடைய கீழ் பக்கத்தை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்ஸை எல்லா பக்கமும் டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் க்ளோஸராக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கேப்பு தெரியாது. அந்த பிஸ்கெட்டும் நல்லா அழகாக வரும் பார்க்குறதுக்கும். இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ வந்து நம்மளுக்கு 2 எடுத்து நம்ம போட்டோம். கிராஸ் ஆகிற இடத்துல மேலே ஒரு பிஸ்கெட் போட்டிருக்கோம், கீழே ஒரு பிஸ்கெட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து வந்து 3வது போட்டிருக்கோம் இல்லையா, மெரூன் கலர், அதை வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வைக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கிராஸ் ஆகும். இங்கே மேலே ஒரு பிஸ்கெட் நாட் போடணும், கீழே ஒரு பிஸ்கெட் நாட் போடணும். ஸோ இதே மாதிரி நம்ம பிஃபோர் டைம் பண்ணோம்ல அதே ஸ்டெப் தான். இப்படி 2 வயர் இப்படி மடக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பக்கத்தில் உள்ள வயரை வந்து இப்படி மேலே இப்படி சுற்றிக்கோங்க. அதே மாதிரி 3வது கலர் மெரூன் கலரையும் நம்ம இப்படி வச்சு பார்க்கணும். மேலே இங்கே ஒரு பிஸ்கெட் நாட் வரும், கீழே ஒரு பிஸ்கெட் நாட் வரும். இப்போ நம்ம மேக் பண்ணிக்கலாம். இந்த 3வது வயர் இருக்கு, அதில் உள்ள ஃபஸ்ட்டு வயர் இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் நாட் வரும். டைட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கீழே கிராஸ் இடத்துலையும் நம்ம இப்போ மேக் பண்ணணும். இப்போ நம்ம இந்த 3 பிஸ்கெட் நாட் வச்சு நம்ம மேக் பண்ணும்போது இப்படி வரும்போது கிராஸாக வந்த இந்த இடத்துல மேலே ஒன்று போட்டோம், இந்த இடத்துல கீழே ஒன்று மேக் பண்ணோம். அதே மாதிரி இந்த 3வது பிஸ்கெட் நாட் வைக்கும்போது மேலே ஒன்று கீழே ஒன்று இப்படி மேக் பண்ணியிருக்கோம். இப்போது இதே மாதிரி நீங்கள் மீதம் உள்ள 3 பிஸ்கெட் நாட் இருக்கு இல்லையா, அதுலேயும் இதே பேசிஸில் நீங்கள் மேக் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இதுலேயே நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ மெரூன் கலரில் 3 பிஸ்கெட் நாட் எடுத்து
மேலே க்ராஸ் ஆகிற மேலே ஒரு இடத்துல கீழே ஒரு இடத்துல போட்டிருக்கேன் பிஸ்கட் நாட்டு. இதே மாதிரி மேலே ஒரு மேலே ஒரு இதே மாதிரி 2 இடத்துல 3 முனையை தனியாக நான் செப்பரேட்டாக எடுத்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணால் இந்த மிடில் வந்து நம்ம வந்து சாண்டல் கலர் 6 பிஸ்கட் நாட்டுக்குள்ள அதை ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம இந்த இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்து வந்து சாண்டலில் 6 பிஸ்கட் நாட்டுக்குள்ள அதை வந்து க்ராஸ் ஆகிறதுல எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஜாயின் பண்ணணும் ஃபைனலாக. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாண்டல் கலர் வச்சு பிஸ்கட் நாட் மேக் பண்ணணும். ஸோ இப்படி வச்சிங்கன்னா மேலே இந்த இடத்துல கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு பிஸ்கட் நாட் மேக் பண்ணணும். இந்த இடத்துல வந்து இந்த இருக்கு இல்லையா இப்படி மேலே இப்படி எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஒரு பிஸ்கட் நாட் மேக் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பிஸ்கட் நாட் வந்து நம்மளுக்கு மிக்ஸ்டு பிஸ்கட் நாட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே உள்ளது அப்படி கீழே இறக்கி விட்டுக்கோங்க. இறக்கி விட்டுட்டு இன்னொரு இருக்கு இல்லையா அதை அப்படி மேலே இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கீழே இறக்கி விட்டது அப்படி மேலே எடுத்து இப்படி பின்னாடி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த 4வது நாட்டினுடைய இருக்குல்ல அதை வந்து இந்த 2 லூப்போடு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் லூப்பை நல்லா டைட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கேப் விடாமல் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே கிராஸ் ஆகிற இந்த இடத்துலையும் ஒரு பிஸ்கட் நாட் போடணும். அதுக்கு நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு இப்படி மடக்கிக்கும். இந்த 2 வயர் இப்படி மடக்கிட்டு இந்த இடத்துல இந்த கிராஸ் ஆகிற இந்த வயர் எடுத்து இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த வயரை இப்படி கீழ் பக்கத்தில் அப்படி மேலே இப்படி தூக்கி விட்டுட்டு இப்படி பின்னாடி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த சுற்றின வயர் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த 2 லூப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே மேலே இது பண்ணதை இப்படி கீழே இறக்கி விட்டுக்கோங்க அந்த வயரை. அப்புறம் அந்த 4வது வயர் இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கீழே இறக்குன வயர் 2 வயர் எடுத்து இப்படி மேலே வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த 4வது வயர் இப்படி சுற்றணும் இல்லையா அதை வந்து இந்த 2 லூப்பில் இன்சர்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நாட்ஸை எல்லா பக்கமும் நல்லா டைட்டாக போட்டுக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சாண்டல் கலர் வயரை நம்ம ஜாயின் பண்ணும்போது கிராஸாக வர மெரூன் கலர் இருக்குல்ல இந்த இடத்துல மேலே ஒரு மிக்ஸ் நாட் கிடைக்கும், கீழே ஒரு மிக்ஸ் நாட் கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம இன்னும் ஒரு 5 பிஸ்கெட் நாட் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். ஜாயின் பண்ணும்போது மேலே வந்து உங்களுக்கு ஃபுல் சாண்டில் கிடைக்கும், கீழே ஃபுல் சாண்டில் கிடைக்கும். இப்போ நான் சாண்டில் கலர் பிஸ்கெட் நாட் வந்து 6 பிஸ்கெட் நாட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு மேலே க்ராஸ் ஆகிறதுல ஒரு லைனும் கீழே க்ராஸ் ஆகிற ஒரு லைனும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா 3 மெரூன் கலரில் 3 பிஸ்கெட் நாட் அதை வந்து நம்ம இப்போ சாண்டல் கலர் பிஸ்கெட் நாட்டோட இப்போ ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் சென்டர். ஸோ இப்படி வச்சிங்கன்னா இந்த க்ராஸ் ஆகுது இல்லையா இந்த இடத்துல இங்கே மேலே ஒரு நாட்டு கீழே ஒரு நாட்டு மேக் பண்ணணும். ரெண்டுமே மிக்ஸ் நாட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிஸ்கட் நாட் நம்ம மேக் பண்ணிக்கணும். மேலே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு லூப்பில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 இதையும் நம்ம
இப்படி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த 4வது இதை வந்து ஒரு சுற்றிக்கணும். சுற்றிட்டு கீழே இறக்கிட்டு மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த 4வது வந்து இந்த 2 லூப்பில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்ஸ் எல்லா பக்கமும் டைட் பண்ணிக்கணும். இது வந்து நம்மளுக்கு மிக்ஸ் நாட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கீழே இப்படி க்ராஸ் ஆகிற இந்த இடத்துல வந்து ஒரு பிஸ்கட் நாட் மேக் பண்ணணும். திருப்பிட்டு திருப்பிட்டு நாட்ஸ் டைப் பண்ணி இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மிக்ஸ் நாட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணினா மெரூன் கலர் வயரில் ஃபஸ்ட்டு 3 மெரூன் கலர் பிஸ்கட் நாட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 6 சாண்டல் கலர் பிஸ்கட் நாட்ஸ், அதுக்கப்புறம் 3 மெரூன் கலர். இந்த பேசிஸில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மேலே ஒரு பிஸ்கட் நாட்டு, கீழே ஒரு பிஸ்கட் நாட்டு மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் மொத்தம் 3 லைன் கிடச்சிருக்கு. இதுதான் சென்டரை வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் சென்டர். இதை வந்து நீங்கள் ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சென்டர்லேருந்து நம்ம இன்னும் ஒரு 3 லைன் மேக் பண்ணணும். சென்டர் சேர்க்காமல் 4 லைன் வரும். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு லைன் மேக் பண்ணிட்டதுனால இன்னும் ஒரு 3 லைன் நம்ம மேக் பண்ணணும். கிராஸ் ஆகிற எல்லா இடத்துலையும் ஒரு பிஸ்கட் நாட் மேக் பண்ணணும். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் லைன் வந்து இதில் வந்து ஒரே சைடு நம்மளுக்கு வயர் போகுது. ஸோ இதில் வந்து நம்ம பிஸ்கட் நாட் மேக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் ஆகுது, இங்கேயும் கிராஸ் ஆகுது, நம்மளுக்கு அடுத்ததுலேயும் கிராஸ் ஆகுது. இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும் நம்ம ஒரு பிஸ்கட் நாட் மேக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பிஸ்கட் நாட் மேக் பண்ணணும். இது வந்து சென்டர்லேருந்து மேலே செகண்ட் லைன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ செகண்ட் அடுத்து வந்து இந்த இடத்துல வரணும். கிராஸ் ஆகிற அடுத்ததில் வந்து அப்படியே நம்ம ஒரு பிஸ்கட் நாட் மேக் பண்ணிக்கணும். நம்ம கிராஸ் கட் பேஸ்கெட்லாம் போடுவோம்ல, அது வந்து நார்மல் நாட் போடுவோம். இது வந்து 4 வயர் எடுத்து நம்ம பிஸ்கட் நாட் போடுறோம். அவ்வளோதான் உங்களுக்கு.
அடுத்து வந்து மிக்ஸ் நாட் கிடைக்கும். அடுத்தது நீங்கள் கிராஸ் ஆகுறதுல மிக்ஸ் நாட் கிடைக்கும். இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். சென்டர்லேருந்து நான் 2வது லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து 3வது லைன் வந்து இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மேக் பண்ண முடியாது. ஸோ கிராஸ் ஆரோட எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணணும். இது 3வது லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது வந்து அதே மாதிரி கிராஸ் ஆகிற எல்லா இடத்துலையும் 4வது லைன் மேக் பண்ணணும். இன்னொரு நான் 2 லைன் நான் மேக் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் சென்டர்லேருந்து 1 2 3 4 லைன் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2 ஃபுல் மெரூன் கிடச்சிருக்கு, 2 ஃபுல் பிஸ்கெட்டில் மெரூன் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2 மிக்ஸ்டு நோட்டில் பிஸ்கெட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் நம்ம மேக் பண்ணணும். அதுக்கு இப்படி திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இதுதான் சென்டர்லேருந்து நம்ம ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 3 லைன் நம்ம மேக் பண்ணணும். கிராஸ் ஆகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு கிராஸ் ஆகலை, இந்த லைன் அதர் பக்கம் தான் நம்மளுக்கு போகுது. இந்த இடத்துல கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம ஒரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணணும். இப்படி மடக்கிக்கோங்க. இதே மாதிரி பக்கத்தில் அடுத்தது ஒரு நாட் கிராஸ் ஆகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணிக்கணும். இதே மாதிரி அடுத்தடுத்த கிராஸ் ஆரில் ஒவ்வொரு பிஸ்கட் நாட் மேக் பண்ணிக்கணும். இப்போது 1 2 நாட் வந்துடும் இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இன்னும் ஒரு 2 லைன் நான் மேக் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி பார்க்கலாம். இப்போ நான் பேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேஸ் எப்படி நம்ம மேக் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு மெரூன் கலரில் 3 பிஸ்கட் நாட்டும், அதுக்கப்புறம் சாண்டல் கலரில் 6 பிஸ்கட் நாட்டு, அப்புறம் மெரூன் கலரில் 3 பிஸ்கட் நாட் இந்த பேசிஸில் ஜாயின் பண்ணோம். அப்புறம் கிராஸ் ஆகிறதுல மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ணோம். இதுதான் சென்டர்லேருந்து மேலே 4 லைனும் சென்டர்லேருந்து கீழே 4 லைனும் மேக் பண்ணியாச்சு. மொத்தம் நம்ம பேஸுன்னு பார்த்தோம்னா 9 லைன் வரும். ஃபுல் மெரூன் வரும், அதுக்கப்புறம் 2 மிக்ஸ் நாட் வரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னா, இதுதான் சென்டர்லேருந்து இந்த 4வது பிஸ்கட் நாட் இருக்கு இல்லையா, அதுவும் 3வது பிஸ்கட் நாட்லேயும் நம்ம வந்து ஒரு பிஸ்கட் நாட் மேக் பண்ணணும். இது வந்து நார்மலாக நம்ம என்ன செய்வோம்னா, கிராஸ் ஆகிற எல்லா இதுலேயும் நம்ம மேக் பண்ணுவோம். ஆனால் கார்னர் டர்ன் பண்ணுறது மட்டும் நம்ம இந்த ஒரே சைடில் போகிற வயர் எடுத்து நம்ம பிஸ்கட் நாட் மேக் பண்ணணும். அது எப்படின்னா, இந்த 3வது சென்டர்லேருந்து 3வது பிஸ்கட் நாட்டையும் 4வது பிஸ்கட் நாட்லேயும் நம்ம இப்போ ஒரு பிஸ்கட் நாட் மேக் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கார்னர் டர்னிங். ஸோ இங்கேருந்து 1 2 3 இந்த 3வது பிஸ்கட் நாட் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு பிஸ்கட் நாட் மேக் பண்ண போகிறோம். இப்போ அந்த 3வது பிஸ்கட் நாட்டில் உள்ள 2 வயரை இப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 4வது பிஸ்கட் நாட்டில் உள்ள 2 வயர் இருக்குல்ல, அதில் 3rd வயர் எடுத்து இந்த 2 வயர் மேலே இப்படி சுற்றிக்கணும். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
அதனால் கொஞ்சம் நல்லா பிடிச்சி பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ மேலே தூக்கி விட்டுக்கணும். தூக்கி விட்டுட்டு இப்படி பின்னாடி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த 3வது வயரை வந்து இந்த 2 லூப்லேயும் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு பின்னாடி பிடிச்ச அந்த லூப்புக்குள்ள அதை வந்து இப்படி முன்னாடி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த 4வது வயருக்கு அதை வந்து இப்படி ஒரு சுற்றிக்கணும். சுற்றிட்டு நம்ம கீழே இறக்குன வயரை இப்படி மேலே இப்படி ஏற்றி விட்டுக்கணும். ஏற்றி விட்டுட்டு இப்படி பின்னாடி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த 4வது சுற்றணும் இல்லையா, அந்த வயர் எடுத்து இந்த 2 லூப்லேயும் நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்ஸை டைட் பண்ணிக்கணும். கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து செகண்ட் கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இந்த பக்கத்துலேருந்து 1, இதான் சென்டர்லேருந்து 1 2 3 4 இந்த 4வது பிஸ்கெட் நாட்டையும் 3வது பிஸ்கெட் நாட்லேயும் நம்ம வந்து ஒரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு 2வது கார்னர் டர்னிங். ஓகேவா, இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு ஒரு பிஸ்கெட் நாட் நம்ம மேக் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் செகண்ட் கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. அடுத்த தேர்ட் கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னா, இதுதான் சென்டரில் இந்த இடத்துல 1 2 3 4 இந்த 4வது பிஸ்கெட் நாட்டில் உள்ள வயரையும் இந்த 3வது பிஸ்கெட் நாட்டில் உள்ள வயரும் இதை 2ஐயும் இந்த 4 வயரையும் சேர்த்து வச்சு ஒரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு 3வது கார்னர் டர்னிங். 4வது கார்னர் டர்னிங் வந்து இந்த பக்கம் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் சென்டர்லேருந்து 1 2 3 4 இந்த 4வது பிஸ்கெட்டையும் 3வது பிஸ்கெட்லையும் அதில் உள்ள இந்த வயர் இருக்குல்ல, இந்த 2 வயர்லேயும் இந்த 4 வயர்லேயும் எடுத்து ஒரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணணும். மேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 4 கார்னரும் டர்ன் ஆயிரும். இப்போ நான் இன்னொரு இந்த 3வது கார்னர் 4வது கார்னர் நான் மேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஒரே டைரெக்ஷனில் போகிற 4வது லைன்லேயும் 3வது லைனில் 4 வயரையும் எடுத்து நான் 4 கார்னரையும் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளுக்கு கார்னர் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த பேஸ்கெட் வந்து நம்மளுக்கு கிராஸ் கட்டாக இருக்கிறதுனால இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு மேலே வந்துடும். பேஸ்கெட்டுடைய பேஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு தான் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பேஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு பார்க்கணும் பேஸ்கெட்டை. அதுக்கு இப்போ நீங்கள் இப்படி மடக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மடக்குனிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ்கெட்டுடைய பேஸ் வந்து உங்களுக்கு இந்த அளவு தான் நமக்கு கிடைக்கும். இந்த வி ஷேப்பில் உள்ளது வந்து இப்படி மேலே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா கார்னர் வந்து நம்ம 4 பக்கமும் டர்ன் பண்ணிட்டோம், அதனால தான். இந்த மாதிரி நம்மளுக்கு வரும் பேஸ்கெட். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு 3 லைன் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அகலத்துலேயும் 3 இது உங்களுக்கு போடணும். அதனால் கிராஸ் ஆகிற எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணிக்கணும். கிராஸ் ஆகிற 4 வயரை எடுத்து ஒரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணிக்கணும்.
பிஸ்கட் நாட் போடுறது ரொம்ப ஈஸி. இதை நம்ம மேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக போட்டுடலாம். இப்போ அடுத்து கிராஸ் ஆகிற இந்த 4 வயர்லேயும் ஒரு பிஸ்கட் நாட் மேக் பண்ணணும். இதே மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துல இங்கே ஃபுல்லாக மேக் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு லைனு 3 லைன் இப்படி மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹைட் வந்துடும். இதே இந்த நீளத்தில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும் நீங்கள் இதே மாதிரி கிராஸ் ஆகிற 4 வயரை எடுத்து ஒரு பிஸ்கட் நாட் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சைடில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த அகலத்தில் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வயர் வந்து கிராஸ் ஆகாது. இந்த நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இது போட்டோம் இல்லையா, கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த வயரோட தான் வரும் உங்களுக்கு. அதை வந்து இப்படி இந்த இடத்துல இப்படி வச்சு ஒவ்வொரு பிஸ்கட் நாட்டில் வர்ற ஒரே டைரெக்ஷனில் போகிற வயர் எடுத்து நம்ம ஒரு பிஸ்கட் நாட் போடணும். இதுதான் நம்மளுக்கு சென்டர். இந்த இடத்துல சென்டர் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த அது வரைக்கும் நம்ம வந்து பிஸ்கட் நாட் மேக் பண்ணிக்கணும். இப்போ நான் சென்டரில் உள்ள இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் நாட்டை. இப்போ சென்டர் மார்க் பண்ணதை ரிமூவ் பண்ணியாச்சு. கார்னர் டர்ன் பண்ணோடைய சாண்டில் வயர் எடுத்து அப்படியே ஒவ்வொரு பிஸ்கட் நாட் மேக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த ஸ்டெப் மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்கெட் வந்து எல்லாமே சரியாக வந்துடும். ஒரே டைரெக்ஷனில் போகிற வயரை எடுத்து போடுறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து மேக் பண்ணிக்கோங்க பிஸ்கட் நாட். அடுத்து வந்து இந்த அடுத்து வந்து இந்த இதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம சென்டராக போட்டோம் இல்லையா அந்த நாட்.
அதுக்கப்புறம் இப்போ ஒரே டைரெக்ஷனில் போகிற வயர் எடுத்து இந்த சாண்டல் கலர் நம்ம ஃபஸ்ட்டு கார்னர்லாம் அதை வச்சு நான் ஃபுல்லாக 3 பிஸ்கெட் நாட் மேக் பண்ணிட்டேன். வயர் கிராஸ் ஆகாததுனால நம்ம இப்போ இந்த மாதிரி சைடில் மேக் பண்ணுறோம். அடுத்து வந்து அடுத்த கார்னர் நம்ம டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது அந்த வயர் வந்து இப்படி இப்படி வச்சு பார்த்தோம்னா இந்த 3 பிஸ்கெட் நாட்டில் உள்ளதை நம்ம ஒவ்வொரு பிஸ்கெட் நாட் நம்ம மேக் பண்ணிக்கணும். இந்த சாண்டல் கலர் வயரை வச்சு கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த வயரோடைய இப்போ இந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கிராஸ் ஆகிற இந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் நாட், இந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் நாட், இந்த 2 மேக் பண்ணுங்கள். அப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 பிஸ்கெட் நாட் மேக் பண்ணிட்டேன். மேக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸ் ஆகுது. இந்த பக்கம் போட்டோம் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ண சாண்டில் கலர் வயரை வச்சு நம்ம 3 பிஸ்கெட் நாட் மேக் பண்ணோம். ஸோ அந்த வயர் வந்திருக்கு. அடுத்து கார்னர் டர்ன் பண்ண வயர் எடுத்து இந்த 3 பிஸ்கெட் நாட் மேக் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ வந்து கிராஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரே கலரில் பிஸ்கெட் நாட் நம்ம இப்போ இந்த இடத்துல மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு இந்த பேஸ்கெட் வந்து இந்த டிசைன் கிடைக்கும் நம்மளுக்கு மேலேயும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணிக்கணும். பிஸ்கெட் மேக் பண்ணியாச்சு. இனிமேல் மேலே வர்றது எல்லாமே உங்களுக்கு வயர்ஸ் எல்லாமே கிராஸ் ஆயிரும். நீங்கள் இந்த பக்கம்லாம் மேக் பண்ணி ஆரம்பிச்சோன்னா இதே மாதிரியே நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, இந்த பக்கத்துக்கும் நீங்கள் மேக் பண்ணிக்கணும். நம்ம கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த வயர் எடுத்து இந்த ஒரே டைரெக்ஷனில் போகும். இந்த 3 நாட்டையும் மேக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, சாண்டில் கலர் வயர் எடுத்து அதையும் எடுத்து இந்த மாதிரி இந்த 3 பிஸ்கெட் நாட் மேக் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சாண்டில் கலர் வந்து கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு சாண்டில் கலர் நம்ம மேக் பண்ணோம். மேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேஸ்கெட்டில் அதுக்கப்புறம் வர்ற எல்லா வயர்ஸுமே உங்களுக்கு கிராஸாக தான் வரும். அதை 4 வயர் எடுத்து நீங்கள் பிஸ்கெட் நாட் மேக் பண்ணிங்கன்னா பேஸ்கெட் வந்து க்ரோ ஆயிரும். நீங்கள் இந்த இடத்துல பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பேஸ்கெட் கொஞ்சம் நான் க்ரோ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இந்த ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீளத்தில் கிராஸ் ஆகிற 4 வயரில் ஒரு வயரில் ஒரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணியிருக்கேன். மேக் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு இந்த லைன் இருக்கு இல்லையா, நம்ம அந்த சாண்டல் கலர் மேக் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்கேன். கிராஸ் ஆகிற எல்லா இதுலேயும் நான் ஃபுல்லாக மேக் பண்ணிட்டேன். இது பார்த்திங்களா சுற்றியும். இனிமேல் வர்றது எல்லாமே உங்களுக்கு எல்லா வயருமே 4 வயராக கிராஸ் ஆகும். அந்த 4 வயரையும் எடுத்து நீங்கள் ஒரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நான் க்ரோ பண்ணிவிட்டு அப்புறம் பேஸ்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேஸ்கெட் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கிடச்சிருக்கு. 10 அடி எடுத்ததுனால நல்ல ஹைட் மேலே வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதில் டிசைன் பார்த்தீங்கன்னா டைமண்ட், இந்த மாதிரி டைமண்ட் சைஸாக நம்மளுக்கு வரும். இந்த சாண்டல் கலர் வந்து
இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு எக்ஸ் மாதிரி உங்களுக்கு சாண்டல் கலர் வந்து டயகனலாக இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிக்ஸ் நாட்டில் உள்ளது இந்த 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 அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பேஸ்கெட்டுடைய சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன மெரூன் கலரில் ஒரு டைமண்ட் சைஸும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸில் சாண்டல் கலரில் ஒரு டைமண்டும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸு உங்களுக்கு ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த பக்கமும் இதே அளவு தான் கிடச்சிருக்கும். ஒரு 4 சின்ன சின்ன டைமண்ட் கிடச்சிருக்கு. இப்போது இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நம்ம 10 அடி எடுத்தோம் இல்லையா, அதனால தான் உங்களுக்கு மேலே வரைக்கும் ஒயர் எல்லாமே நல்லா கரெக்டாக வந்திருக்கு. மெரூன் கலர் ஒயர் வந்து எப்பயும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஏன்னா கிராஸ் கட்டாக இருக்கிறதுனால எந்த ஒயர் அதிகமாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் இப்போ நம்ம உள்ளே சொருகி விட்றது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து இந்த ஒரு டைமண்ட் உள்ளே போகிற மாதிரி இப்படி வச்சு நான் சொருக போகிறேன். ஸோ அது எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இந்த டைமண்ட் வந்து இப்படி நம்மளுக்கு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு வயர் இப்படி போகும். இந்த பக்கம் ஒரு பக்கம் 2 வயர் போகும், இந்த பக்கம் 2 வயர் போகும். அதை நம்ம அப்படியே சொருகி விட்டுற வேண்டியதான். இப்படி கிராஸாக சொருகணும். நம்ம கிராஸ் கட் பேஸ்கெட்டுக்கெல்லாம் சொருவோம் இல்லையா, அது மாதிரி சொருகி விடணும். அதே மாதிரி இன்னொன்று அப்படி இன்னும் 2-3 சொருகிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு 2 வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நீங்கள் பக்கத்தில் இதில் உள்ளதில் சைடில் அப்படி சொருகி விட்டுறணும். இதே மாதிரி எல்லா வயருமே இப்படி ஒன்றா இப்படி மடக்கி சொருகி விட்டுருங்க. கொஞ்சம் மெரூன் வந்து ரொம்ப பிக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு எவ்வளோ வயர் வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொருகிக்கோங்க. ஃபுல்லாக நான் சொருகினதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம்.